இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. குறிச்ச முகூர்த்தத்துல உனக்கும் லக்ஷ்மிக்கும் கல்யாணத்தை நடத்தியே ஆகணும். அக்கா, நீ சொல்றதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா இன்னொருத்தனோட போட்டோவை காமிச்சு அவனை தான் நீ கட்டிக்க போறேன்னு சொல்லியிருக்க. அப்புறம் நானும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவ எப்படி கல்யாணத்துக்கு சம்மதிப்பா சொல்லு. அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியாக்கா சொல்லு. டேய், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டதா பொய் சொல்லி ஊர் உலகம் எல்லாரையும் அழைச்சி கோவில்ல ஒரு குறிப்பிட்ட நாள்ல கல்யாணத்தை நடத்துவோம். ஆனா அன்னைக்கு லக்ஷ்மி போட்டோல பார்த்த மாப்பிள்ளை வரப்போறது இல்ல. அவனுக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லாம ஓடிட்டான்னு ஒரு கதை கட்டுவோம். ஐயோ தம்பி, நம்ம மோசம் போயிட்டோம்டா. இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாம மாப்பிள்ளை ஓடி போயிட்டான்டா. நான் சத்தம் போட்டு கதறி அழுவேன். பசுபதி, நீ என்ன பண்றனா, உன் மாமன் கால்ல விழுந்து கதறி அழுது லக்ஷ்மிக்கு வாழ்க்கை கொடுங்கன்னு கையெடுத்து கும்பிடணும். ப்ளீஸ் மாமா, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? நான் வேணா உங்க கால்ல விழுறேன் மாமா. என்ன மாமா, மாமா புரிஞ்சுக்கங்க அக்கா. நீங்க கொஞ்சம் யோசிச்சு சரி உங்களுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன். லக்ஷ்மியும் கிழவியும் யோசிக்கிறதுக்குள்ள கட்டுற நான் நினைச்ச மாதிரி உனக்கும் லக்ஷ்மிக்கும் கல்யாணம் முடிஞ்சு அவ உன் பொண்டாட்டி ஆயிருப்பா.